தரமான காற்று. அங்கே வந்து நீங்கள் ஒரு இது இந்த இருக்கு பாரு பெரண்டை 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 அப்படியே வந்து பெரண்டை வந்து கள்ளி செடி மாதிரி இருக்குது. ஜாலியாக மேலே நீங்கள் கோத்துட்டு இங்கே வாங்க, இங்கே வந்துட்டு அப்படியே பாருங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏறையில் அந்த சிவன் கோயில் ஏறையில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்தால் அடுத்தது காளி கோயில் கீழே போய் மேலே வரோம்னாங்க. அங்கேருந்து ஷார்ட்கட்டில் ஏடி வந்து அதனால் உள்ள வந்து பார்த்தோம்னா அந்த காளி கோயில் கீழே பேக் சைடு பார்த்திங்கன்னா பார்த்தா ஒரு மினி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த மாதிரியாவே ஒரு ஃபீலிங். அதே பேக் சைடில் வந்து வச்சுங்க அந்த சென்னை சிட்டினுடைய அப்படியே பார்த்திங்கன்னா சென்னை சிட்டினுடைய வியூ சூப்பராக வந்து நல்லா இந்த இடத்துல வந்து காற்று நல்லா இது சென்னைக்குள்ள இது மாதிரி 10 மலைக்கு மேலே இருக்குது, நிறைய ஹில்ஸ் இருக்குது. நீங்கள் வாங்க, இப்படி வாங்க, திருமலை அது இது நிறைய இருக்குது. ஓகே ஓகே வந்து மேலே வாங்க. ஓகே ஓகே. பட் இந்த ஃபீலை வந்து எப்படி கேமராவில் கொடுக்க முடியும்? சம்பவம் பார்க்க உங்களுக்கு தெரியுது, எங்கிருந்து தெரியுதா? கூம்பு மாதிரி ரெட் கலர் தெரியுது பாருங்க செம்பரம். இது வந்து மெப்ஸோட பேக் சைடு 10 கிலோமீட்டர் மேலே வரும். சரி 12 கிலோமீட்டர் இருந்து இந்த ஏரி வந்து பச்சைமலைக்கான ஏரி. இதுக்கு பேக் சைடில் அங்கே வந்து பிளாக் ஒயிட் தெரியுதுல்ல? ஆமாம் ஆமாம், அது வந்து அவுட்டர் ரிங் ரோடு. அப்படியே நீ நேராக போனீங்கன்னா அங்கே ஒரு ஹைட் பில்டிங் தெரியும். அந்த பில்டிங் தான் வந்து அந்த ஏரியா வந்து இது பட்டாபிரம் செம்பரம். அப்படியே நம்ம இதுக்கு நேராக இப்படியே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெட் கலர் ஒரு இது கூம்பு மாதிரி ஒரு தெரியும். ஆமாண்ணே ஆமாண்ணே, அதுதான் செம்பரம்பாக்கம் ஏரியோட அந்த டேம். அந்த இதோட இது இருக்குல்ல, மதகு இருக்குது. ஆமாம், அந்த ஏரியா அந்த இதோட அந்த செம்பரம்பாக்கத்துக்கான அந்த வாட்டர் டேங்க் தான் அந்த ஏரியா. பெருமாள் கோயில் சார். இதுக்கு தான் வந்து அந்த திருநீர்மலையா? திருநீர்மலை. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த பெருமாள் கோயில். பெருமாள் கோயில் பெருமாள் கோயில். அதுக்கு நேராக அந்த சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ரெட் கலர் தெரியுது தான் வந்து செம்பரம்பாக்கம் ஏரி. ஓகேண்ணா. அதுக்கு பேக் சைடு வந்து ஹில்ஸ் மாதிரி ஒன்று தெரியும் பாருங்க. இங்கே வந்து பார்த்தா மேப்பே நம்ம பார்க்க தேவையில்ல. ஆமாம், அதெல்லாம் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு 2 வீக்ஸ் பிஃபோராக வந்து அந்த இது ட்ரெயின் இன்சிடென்ட் ஆச்சுல. திருநீர்மலை வந்து முருகன் பெரிய பெருமாள் கோயில். பெருமாள் கோயில் எலிவேட் ஆகிட்டே இருந்தது ஃபுல்லாக பெரிய மேகமாக கருமேகமாகவே அங்கே ஆரம்பிச்சு இங்கே லாஸ்ட் வரைக்கும் வந்து தெரிஞ்சுட்டு இருக்குது. பெருசாக தெரிஞ்சுது, அதோட இம்பாக்ட் வந்து பெருசாக இருக்குது. அதே ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட் இருக்கிற மலை அது குடஞ்சிருக்காங்களா? அது இது இந்த பக்கம் அந்த இந்த இதுக்குள்ள நம்ம இந்த ரோடு இருக்குல்ல, இங்கே ஒரு டோல்கேட் இருக்குது, போரூர் டோல்கேட் முன்னாடி நம்ம அந்த இந்த சைடு அப்படியே நீங்கள் போனீங்கன்னா வந்துட்டு திருவள்ளூர். அது என்ன சவிதா காலேஜா? சவிதா காலேஜ் ஸ்ட்ரெயிட்டாக போனால் தான் ரவுண்ட் பில்டிங் மாதிரி தெரியுது பாருங்க, அது வந்து சவிதா காலேஜ். சவிதா காலேஜ். இவர் வந்து சவிதா காலேஜ் ப்ரொஃபஸர். இவரை போய் இந்த இது பண்ணி சொல்லி அவர் இது பண்ணி சொல்லி வாங்கி இல்லைன்னா அப்படி நோட்டீஸ் விட்டா வர போகிறாங்க வழிக்கு அப்படின்னா என்கரேஜ் தான் பண்ணோம். இந்த கூமாந்தூர் போட்டாங்க, என்னது கூமாப்பட்டி. கூமாப்பட்டி அது மாதிரி ஆயிடுது. ஆனால் அந்தளவுக்கு இது இல்லை, பெருசு இல்லை. இல்லை இவ்வளோ பக்கம் நம்ம இவ்வளோ இங்கே நம்ம இதுலேயே போயிட்டுருக்கிறோம்ல, அப்போயும் பார்த்திங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு தெரியல. ஆனால் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தெரியாத இடமா இருக்குது. சென்னை சிட்டிக்குள்ளுக்கு நீங்கள் வந்து 1 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னா வந்து இங்கே தான் உங்களுக்கு பக்கம் போச்சுனால சண்டே வந்துடுவீங்க. இதான் பசங்க சொல்லலாம், ஒரு டைம் ஒரு நாளைக்கு 15 டைம் ஏறி இறங்குவோம் அப்படி ஒருத்தர். இல்லை இன்றைக்கி 3 டைமோட போகுது, போகலாம் அப்படின்ட்டாப்புல. ஓகே பாய், பார்க்கலாம். இல்லை நல்ல ஃபீலாக இருக்குது உண்மையிலே. பார்த்தோன்னா ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. ஒருத்தர் கூவர் பார்த்தீங்களா, கூமாப்பட்டிக்கு வாங்க, எங்கள் ஊர் தண்ணி வந்து சர்பத்து மாதிரியே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி கூவாப்பில். பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஆளுகள் நிறைய போகிற பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு டூரிஸ்ட்டு இதே வந்து அதை வந்து தடை பண்ணிட்டாங்க, எல்லாம் போகாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்ம தாம்பரம் குராம்பேட்டை பக்கத்தில் பார்த்திங்கன்னா பச்சைமலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலையை பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு மலை, 2 ஹில்ஸு. அதில் பார்த்திங்கன்னா தனித்தனி வேலி இருக்குது. இன்னொரு வந்து காளி கோயில்னு ஒரு கோயிலில் மலை, ஒரு சின்ன ஒரு மலை தான். ஆனால் அந்த மலைக்கு நம்ம உள்ளே வந்துட்டு அப்படின்னா சில பேர் அந்த கோயிலோடு வந்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா கோயிலுக்கு கீழே வந்தது மாதிரி ஒரு அமைதியான ஒரு காடு மாதிரி, குட்டி ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குது. நீங்களே பாருங்கள். இது பக்கத்தில் தாம்பரத்தில் குரம்பேட்டை பக்கத்தில் இது மாதிரி ஒரு இடம் இருக்குது. நம்மளே இத்தனை வருஷம் இந்த வழியே போகிற வர இது தெரியல. ஆனால் இந்த ஹில்ஸ் வந்து தெரியாது, அந்தளவுக்கு ஹைட் கம்மியான ஒரு ஹில்ஸு.
நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக ஞாயிற்று சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளாம் அதில் வந்து ட்ரெக்கிங் வர்றது, இவங்கெல்லாம் வந்து காலையில் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணி போயிட்டுருக்காங்க. உண்மையே ஒரு அருமையான இடம் இது. குராம்பேட்டை, தாம்பரம் இந்த சைடு உள்ள எல்லாமே ஒரு என்ன சென்னையிலேருந்தே வரலாம். சென்னையிலேருந்து வந்தாலும் ஒரு 12 கிலோமீட்டர் தான். இது மாதிரி இடங்கள் சென்னையில் வந்து நிறையா இருக்குது. நம்ம இது மட்டும் சொல்கிறதில்ல, இது மாதிரி ஒரு 15 இடத்துக்கு மேலே திருநீர்மலை, அந்த திரிசூலமலை அப்படிங்கிற நிறையா மலைகள் இருக்குது சென்னையில். இது மாதிரி நம்ம இது மாதிரி இடம் போனாலும் வாரம் வரைக்கும் ஒரு டைம் போகலாம். அந்த மாதிரி இடங்கள் இங்கே நிறையா இருக்குது. நம்ம நிறைய பேர் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்குறது, ட்ரங்க்ஸ் அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றுறது, இது மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி வந்தால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இது மாதிரி வந்துட்டு போனோம்னா நம்மளுக்கு ஒரு மைண்டுக்கு வந்து வேறு மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், சூப்பரான இடம். சென்னை பக்கத்தில் இருக்கிற பச்சைமலைங்கிறது பார்த்திங்கன்னா தாம்பரம் இந்த குளம்பேட்டை பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹில்ஸ், ஒரு 200 அடி 250 அடி உள்ள ஒரு ஹில்ஸு. இந்த பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு கோயில், சிவன் கோயில் இருக்குது. சிவன் கோயில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா காளி கோயில் இருக்குது. ஆனால் அந்த சிவன் கோயிலுக்கு வர வழி தனி, காளி கோயிலுக்கு வர வழி தனி அப்படின்னாங்க. நாங்கள் சிவன் கோயிலேருந்து ஷார்ட்கட்டில் ஒரு வழி வந்துட்டோம். அந்த ஷார்ட்கட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹில்ஸ், ஒரு குட்டி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த மாதிரியே இருந்தது. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பாருங்கள், எப்படி பாருங்கள். உண்மையிலேயே ஒரு கீழே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கிற நம்ம. இதே இந்த இடத்துல பேக் சைடு வந்து அப்படின்னா அந்த நம்ம மேற்கு சைடு வந்து காற்று நல்லா காலையிலே வருது. ஈவினிங் சைடில் வந்தோம், ஈவினிங்குள்ளே வந்தோம்னு வச்சுங்க, பீஸ்ஃபுல் நல்லா காற்று அருமையாக வரும். நம்ம சென்னை பக்கத்தில் இருக்கிறதுக்கு நம்மளே இதில் எத்தனை மீட்டர் போயிருக்க வந்திருக்கு. இது மாதிரி ஒரு ஹில்ஸ் இருக்கிறதுக்கு நமக்கு தெரியல. இது மாதிரி ஹில்ஸ் வந்து சென்னையில் நிறைய இடங்கள் இருக்குது. இதே பச்சைமலை அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஏற்கனவே தமிழகத்தில் பச்சைமலை நிறையா இருக்குது. இதே பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியராஜத்தில் பச்சைமலை ஒரு பாட்டும் கூட இருக்குது. அந்த பாட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோபி பக்கத்தில் ஒரு பச்சைமலை, அதே மாதிரி திருச்சியில் ஒரு பச்சைமலை வந்து புகழ்பெற்ற அது கோயில்கள், அது முருகன் கோயில் தான். அது மாதிரியே இது ஒரு பச்சைமலைங்கிறது வந்து ஒரு சிவன் இருக்காப்புல. அடுத்து காளி கோயில் ஒன்று. இது நம்ம பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளாக இருக்குது. ஆனால் உள்ள கீழ் சைடு வந்து அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியே நல்லா நீட்டாக வந்தாலும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம். இந்த ஈவினிங் டைம்லாம் வந்தீங்கன்னா அருமையாக இருக்குது. ஈவினிங்லாம் வந்தீங்கன்னா இந்த சைடுக்கு வந்தீங்கன்னா அந்த மேற்கு சைடு வந்து அருமையாக காட்டு இதே மாதிரி சென்னை சிட்டியெல்லாம் சுற்றி நம்ம பார்க்கலாம். அவ்வளோ அருமையான இடம். உங்களுக்கு டைம் வந்தால் வந்து பாருங்கள். ஏன்னா நம்ம இங்கே சென்னையில் இங்கே வடபழனிலேருந்து வந்தாலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் தான் வரும். எங்கே இருந்தாலும் இது மாதிரி இது மட்டும் இல்லை, இது மாதிரி மலைகள் சென்னையில் நிறையா மலைகள் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வண்டலூர் சைடு போகிற அந்த சைடு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் மலைன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரியா திருப்பூரூரில் ஒரு மலை. சென்னை சுற்றி இது மாதிரியே சின்ன இயற்கையான மலைகள் வந்து குறைஞ்சு ஒரு 30-40 மலைகள். அதே அவுட்டர் இடத்துல ஒரு 100 கோயில், இந்த மலை கோயில்கள் இருக்குது. இது மாதிரி மலைகள்லாம் நீங்கள் டைம் இருக்கிற போய் பாருங்கள். நம்ம வந்து இந்துவாக இருந்து இந்துக்கள் தான் போய் கோயில் பார்க்கணும் இல்லை, அந்த மலைகள் ஏறுற அந்த இயற்கையான காற்று நம்ம வந்து சென்னையில் வந்து என்ன ஆரம்பம் ரோட்டில் போயிட்டு அந்த புகை உடைய இது இருக்குது. இது வந்து ஒரு இயற்கை, எந்த ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு இடங்கிற மாதிரி. இதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. காற்று வந்து அருமையாக ஒரு இயற்கையான நம்ம சுவாசிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக நம்ம வாரம் இருக்குது இது மாதிரி ஒரு இடத்துக்களுக்கு போகலாம். வந்து 1000 500 செலவு பண்ணிட்டு நம்ம சினிமாவுக்கு போகிற தேட்டருக்குள்ள போகிறோம். இங்கே வரைக்கும் நம்ம வண்டியில் வந்து வந்தாலும் காரில் வந்தாலும் 500 கிலோ, பைக்கில் வந்து 100 கிலோ வரும். அழகாக அது மாதிரியே சென்னையில் இருக்கிற எல்லாத்தையும் பாருங்கள். அது நம்ம இப்போ இருக்கிற காலத்துக்கு நம்ம உணவு சாப்பிட்ற இந்த பார்த்திங்கன்னா உணவு நிறையா கலப்படம். அந்த பார்த்திங்கன்னா இது மாதிரியே ஒரு இயற்கை காற்றை நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சுவாச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய இது மாதிரி பாருங்கள். நல்லா இருக்கும். நம்ம ஆளுங்க எங்கே உணவு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கொண்டு வர்றது வேறுங்க, டம்ளர் போட்டிருக்காங்க. இப்படி ஒரு அருமையான இடத்துல கொண்டு இங்கேயும் கூட வந்து இதுக்குள்ளே கோந்தும் கூட நம்ம முட்டாள் பசங்க பண்ணுறாங்க. ஒரு எத்தனை பாட்டில் கிடக்குது இங்கே பாரு. இயற்கையை வந்து அழிக்கிறதே நம்ம ஆளுக்கு தான். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்னை பக்கத்தில் பச்சைமலைங்கிற இடத்துக்கு பேக் சைடு வந்துருக்குறோம். அந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே வந்து யார் அதிகம் வர்றதில்லை, அப்படியே போயிடுறாங்க. பேக் சைடு வந்துருக்கோம். எவ்வளோ ஒரு குட்டி ஃபாரஸ்ட்டாக இருக்குதுன்னு வரும். அதே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இதுலேயும் கூட பார்த்திங்கன்னா வந்து நம்ம மக்கள் வந்து பாட்டில் வந்து எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த இதில் பாட்டிலும் கிடக்குது பாரு, இல்லைங்கிற இதில் பாட்டிலும் கிடக்குது, எல்லாமே போட்டிருக்காங்க. இங்கே போனாலும் இதை விட மாட்டாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சித்தர்கள் வாழ்ந்த இடம். அதாவது சித்தர்கள் வந்து அந்த இடத்துல வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து பழையமான கோயில் இருந்து வந்து இப்போ எடுத்து புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கூட ஏதோ அம்மிக்கல் ஆட்டாங்கல்லாம் வச்சுருக்குறாங்க. ஏதோ இந்த இடம் வந்து ஒரு சிவலிங்கங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 8 சிவலிங்கங்கள் இருக்குது. அங்கே பாருங்கள், 8 சிவலிங்கங்கள். இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல வந்து ஆட்டாங்கல் அம்மிக்கல் வச்சுருக்காங்க. இதில் கீழே இந்த சைடு வந்து அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு நீளம்
சதுரகிரி மலை, வெள்ளிங்கிரி மலை, இது மாதிரி ஒரு மலைக்கு போனால் எஃபெக்ட் இருக்குது இந்த இடத்துல நம்ம வந்தோம் அப்படின்னா. இது அவ்வளோ ஒரு அருமையான இடங்கள். சென்னையில் இவ்வளோ பக்கத்தில் இப்படி இடங்கள் நிறைய இருக்கிறது வந்து நம்ம மக்களுக்கு நிறைய பேர் தெரியல. தெரிஞ்சாலும் இது மாதிரி வந்து நிறைய அசிங்கப்படுத்திடுவாங்க. இதே வந்து இப்படி ஒரு இடமெல்லாம் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் யூடியூப்பில், இதெல்லாம் காமிக்கல. அந்த கோயில் காமிச்சிட்டு போயிட்டு நம்ம இப்படி ஒரு இடத்துல காமிக்கிறது பார்த்தாலே நம்ம ஆளுக்கு தோன்றதே வந்து இங்கே வந்தால் நம்ம தண்ணி அடிக்கலாங்கிற இடத்த பிளான் பண்ணாங்க. அது மாதிரி இது இப்படி இடத்துல வந்து இப்படி எல்லாம் அப்படி ஒரு இருக்கிற பார்த்தாலும் நம்மளாம் வந்து நம்ம கடுமையான தண்டனை கொடுக்கணும். அப்படி நல்லா அருமையான இடங்கள் பாருங்க. இதே பார்த்தீங்கன்னா தியானம் வந்து இங்கே நிறையா வந்து காலையில் வந்து தியானம் பண்ணுறாங்க. இந்த ஸ்கூல் குழந்தைகளாம் வந்து ட்ரெக்கிங் வர மாதிரி வர்றாங்க. ஸோ அந்த குழந்தைகள் சொல்கிற ஒரு 7-8 வயசு பையன்கிட்ட குழந்தைகிட்ட கேட்டேன். அந்த பையன் சொல்கிறான் அது மாதிரி வந்து நான் 15 டைம் இந்த ஏறுவேன் அப்படிங்கிறப்பலாம். அந்தளவுக்கு இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு நல்ல இடம். இதை வந்து யார் வந்து இதை வந்து இது கெடுத்துடக்கூடாது. இது வந்து இப்படியே இது கீழே போனோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சிவலிங்க கோயில், இங்கே வந்து நிறையா எல்லா இடத்துலையுமே இந்த சிலைகள் வச்சுருக்காங்க. இது மாதிரி இடங்கள் வந்து இங்கே ஒரு 4-5 இடம் இருக்குது. அந்த சிவன் கோயில், நிறைய சிவன் மலை, சிவன் கோயில், அடுத்து காளி மலை, காளி கோயில், அது ரெண்டுக்கு தனித்தனி வழி. நம்ம வந்தது பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டில் வந்துட்டோம். இந்த சிவன் கோயிலிருந்து காளி கோயிலுக்கு கீழே இறங்கி ஸ்டெப்பில் ஏறி நம்ம மேலே வரணும். நம்ம வந்து ஷார்ட்கட்டாக உள்ள வந்து இருக்கிறதுனால இதெல்லாம் பாருங்களேன் இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. சென்னை மெயின் சிட்டி, அதாவது இது குரோம்பேட்டையிலேருந்து அங்கே குரோம்பேட்டையாக குரோம்பேட்டில் 1/2 கிலோமீட்டர் கிடையாது. இது மாதிரி இடங்கள் வந்து சென்னையில் நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம இது மாதிரி வாரம் ஒரு இடத்த போய் நம்ம பார்ப்போம். வாரம் இது மாதிரி நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம ரெகுலராக கொடுக்குறேன். நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்குது. நம்ம வீட்டில் இருந்துட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சண்டே இது மாதிரியா சென்னையில் இருக்கிற நிறைய இடங்கள், சென்னையில் இது மாதிரியா ஹில்ஸு மலைகள் சம்மந்தப்பட்ட கோயில் சம்மந்தப்பட்டதே வந்து நிறைய இருக்குது. அது இல்லாமல் வேறு நம்ம இயற்கையான அந்த ஏரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா குமுளி ஒரு இடம். குமுளி அப்படின்னா நம்ம உடனே ஞாபகம் வர்றது பழனி பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இருக்கிற குமுளி தான் ஞாபகம் இருக்குது. இங்கே சென்னை பார்த்தே நம்ம இங்கே நம்ம தாம்பரத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா குமுளி இடம். அதெல்லாம் பார்த்தா இயற்கையாக ஒரு ஏரி நல்லா அருமையாக. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு வந்து நம்ம தொடர்ந்து வர சண்டே வாரம் ஒரு வீடியோ இது மாதிரி நம்ம சேனலில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நீங்கள் முடிஞ்சாலும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நாங்கள் ஒரு சின்ன எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான நாங்களும் ஒரு ஆரோக்கியம், எங்களுக்கு ஒரு ஆரோக்கியம், இந்த வயசான காலத்தில் ஒரு ஆரோக்கியம் இருக்காங்க. நானும் இன்னொருத்தர் இது மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு முடிஞ்சளவுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.